Hi guys, I am Rajkumar. Okay, இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா சொல்றதா Google AdSense உடைய full report வந்து நாம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரெவென்யூ பாருங்க, ஆனா எஸ்டிடிஏக்கான ரெவென்யூ பாருங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்தி வலிக்காம டைரக்டா உள்ள போய்டுவோம் நண்பா. அதுக்கப்புறம் மட்டும் நாம மற்ற டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான ட்ரிக்ஸ் என்னன்னா நாம வந்து நம்மளுடைய AdSense உடைய இன்கம் சோர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்பர் 1 RBM அண்ட் CPC வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அதர் கண்ட்ரில இருந்து ஒரு 4ல இருந்து 5 ஆடுகளுக்கு வர வைக்கலாம். இதுக்கு அவ்வளோ தூரம் எப்படி ப்ரோ போகிறது, யார் நமக்கு கிளிக் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த கண்டென்ட் பண்ணணும். சரி ஓகே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போது எனக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ டாலர் கிடச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2.55 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் இன்னும் ஒரு 40 சென்ட்ஸ் கிடச்சதுன்னா எனக்கு ஒரு $3 கிட்டத்தட்ட போகலாம். ஆக்சுவலி நைட்டு 12:10 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நமக்கு வந்து கிடைக்குன்னு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? டைம் ஆகிடும், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதான் மிஞ்சி போனோம் 10 சென்ட்ஸ் கிடைக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு நேற்றுக்கு வந்து பாருங்கள் $29.47 வந்து கிடச்சிருக்கு. அது எப்படி ப்ரோ நேற்றுக்கு மட்டும் 29 கிடச்சிருக்கு, ஆனால் இன்றைக்கி வெறும் $3 தான் கிடச்சிருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நீங்கள். ஓகே, நானே சொல்கிறேன். ஆக்சுவலி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சம்டைம் UK அண்ட் US யூனிஸ்டேட்டு கெனடியம் தான் நினைக்கிறேன் சம்டைம், ஓகே தெரியல எனக்கு, அண்டு யூனிஸ்டேட்ஸ்லேருந்து எனக்கு ஒரு 10 கிளிக்ஸ்க்கு மேலே ஆடு கிளிக் கிடச்சிது. ஓகேங்களா? அது மூலிமா தான் எனக்கு வந்து நேற்றுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு $25 மேலே வந்தது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு $4 மேலே $5 கிட்ட எனக்கு வந்தது. ஓகேங்களா? என்னோடய செலவு மெயினாக வந்தது. சரி ஓகே ப்ரோ, எனக்கு அப்புறம் எப்படி ப்ரோ அந்த யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு கிளிக்ஸ் கிடச்சிது அப்படின்னா எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்டு தான் காரணம். ஓகேங்களா? ஏன்னா அதை பற்றியான சீக்ரெட் எனக்கே தெரியாது, அவன் தான் எல்லாத்தையும் பண்ணி விடுறான். கால் பண்ணி சொன்னேன், அதுக்கப்புறமேட்டுக்கா ஷேர் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே, அதை பற்றி சொல்லலை, ஃப்யூச்சரில் சொன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரைவேட்டாக டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்புடைய லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் ப்ளே ரெண்டுமே வந்து பப்ளிக் குரூப் தான். சரிங்களா? நீங்கள் வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் சேட் பண்ணி கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $94.86 வந்து காட்டுது. என்ன ப்ரோ 7 டேஸில் இவ்வளோ வந்துருச்சானா அது பார்க்கக்கூடாது. டோட்டலாகவே திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு இன்றைக்கி டேட் வந்து ஆவரேஜாக AdSense 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட ஆக போகுது. 15 நாளில் வந்து $130 இருக்குது. ஓகே, தெளிவாக சொல்லப்போனால் $113. அது ரொம்பவே அதிகம் தான் என்னை பொறுத்தன வரைக்கும். சரிங்களா? ஏன்னா அது வந்து நானாக கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி எடுத்துருந்தேன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகிருக்கும். பட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலிமா நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். தென் அதுக்கான நிறைய அமௌண்ட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓப்பனாக சொல்ல போனால். சரிங்களா? ப்ராஃபிட்டு நான் போட்ட அமௌண்ட்டோட கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, சம்டைம் பரவாயில்ல. தென் இந்த மாதம் நெக்ஸ்ட் அதாவது 1ஆம் தேதிக்குள்ளே ரெகுலராக வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு கேட்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு 1 மந்த்துக்கு எவ்வளோ ரெவென்யூ வருது, நான் எப்படிலாம் புஷிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த விதத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்சூரன்ஸ் பற்றி கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு நல்ல CPC கீவேர்ட்ஸ், அதனால நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாத என்னுடைய சப்டொமைன் ஒன்று பர்மனெண்ட்டாக டிலேட் ஆகிடுச்சு, ஏன்னா சைடு வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ஆனால் ஃப்ரீ தீம்ஸ்னு ஆனால் கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு அது யாரும் போடாதீங்க. முக்கியமாக வேர்ட்பிரஸ் வச்சுருங்களுக்கு சொல்ல விரும்புறது அதுதான். ஃப்ரீயாக யாராச்சும் தீம்ஸ் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு போட வேண்டாம். நான் அப்படி தான் ஃப்ரீ தீம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து போட்டு இன்ஸ்டால் ஆனோடனே சைடு வந்து கிராஷ் ஆகி போடுச்சு. அதனால் நீங்கள் இதை ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சப்டொமைன்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மெயின் டொமைனுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள். மெயின் டொமைனில் தயவு செஞ்சு யாரும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? என்னோட வேண்டுகோள் இதுதான், ரெக்வஸ்ட்டும் கூட. தயவு செஞ்சு இந்த பர்டிகுலர் பார்ட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு போஸ்ட் போட்டு சப்டொமைன் மொத்தமாக கிராஷ் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல, ரெக்கவரே பண்ண முடியல. ட்ரீம் சென்டர் அந்த ஃபோல்டரை கூட டிலீட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டேன். டோட்டலாக சப்டொமைன் டிலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க சைடு இப்போது சப்டொமைனில்
அதனால ஃப்ரீ திம்ஸ் யாரும் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்தமாரி யாரும் 100% ஒர்க்கிங்கில் இருக்குது தைரியமாக பண்ணலான்னா வந்து அப்போனா மட்டும் வாங்கி பண்ணுங்க, இல்லைனா யாரும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு காசு கொடுத்து ஒரு ப்ரீமியம் திம்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இல்லைனா வேர்ட்பிரஸ்லேயே வரக்கூடிய ஃப்ரீ திம்ஸு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் என்ன போகிறது என்னுடைய சஜஷன். தான் ஃப்ரீயாக யாரும் காசு கொடுத்து ப்ரீமியம் திம்ஸ்னு கொடுத்தாங்கன்னா யாரும் வாங்க வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது லாஸ்ட்டு எங்கே விட்டோம்னா திஸ் மந்த் அமௌண்ட்டுன்னு சொன்னேன் 13.35 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது 15 நாளில் கிடச்சிருக்கு ஆவரேஜாக. இன்னும் 15 நாள் ஆமாம் இருக்குது, 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, பிரச்சனை இல்லை. அந்த 1ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ரெகுலராக இன்னும் 15 வீடியோங்கள் அப்லோடு செய்யப்படும். மொத்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட்டு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 142.13 சென்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 142.13 சென்ட்ஸ் வந்து எப்போ ப்ரோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. சொல்கிறேன் பாருங்கள். 20லேருந்து 25 இந்த டேட்டுக்குள்ளே ஏறிடும் நண்பா. எக்ஸாக்டிங்காக சொல்ல போனால் இப்போது நீங்கள் வெப்சைட் மட்டும் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் தேதி வந்து AdSenseலேருந்து இந்த மெயின் பேலன்ஸில் இந்த வேலண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 டேஸில் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, நான் வந்து யூடியூப் அக்கௌண்ட்டும் ஒரே AdSense அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணுறதால யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து 10ஆம் தேதியில் தான் நமக்கு வந்து அங்கேருந்து மைனஸ் ஆகிட்டு இந்த வேலண்ட்லேருந்து ஆட் ஆகுது. 10ஆம் தேதியிலேருந்து இந்த 20ஆம் தேதிக்குள்ளே எப்போனா நமக்கு வந்து நம்மளுடைய பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அதனால தான் எனக்கு வந்து லேட் ஆகுது. மோஸ்ட்லி பீப்புள்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் வந்திருக்க வேண்டியது, பட்டு இதுதான் உண்மையான பிரச்சனை. சரிங்களா? ஓகே, இப்போது எனக்கு இப்போது $2 தான் வந்திருக்கு. அது விடுங்க ஒரு பக்கம். அப்படியே கீழே வந்து பாருங்கள். பேஜ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 1420 பேஜ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதில் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆட் கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65 கிளிக்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக வந்திருக்குப்பா. ஏன்னா ஆவரேஜ் 70லேருந்தே ஒரு 100 கிட்ட போயிடும். பரவாயில்ல, ஓகே. ஆர்பிஎம் பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் 1.18% தான் இருக்குது. 1.80 சென்ட்ஸ் இருக்குது. அந்த 1.04% வந்தால் எங்கே போகிறது? 4 சென்ட்ஸ் தான் கிடைக்குது ஒரு ஆடு கிளிக்கு. 4 சென்ட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கற்பூரம் கூட வாங்க முடியாது, ஒரு கற்பூரத்தை கூட. என்ன பண்ணுறது? கொடுமை. சரி விடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4390 இம்ப்ரெஷன் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, பேஜ் இம்ப்ரெஷன் தென் பேஜ் வியூக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. தென் அது இல்லாமல் பேஜ் சிடிஆர் நல்லா பாருங்கள் 10க்குள்ளே இருக்குது. அதுவும் 5 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது. சம்டைம் இது 7 to 8 வரை போகும், திடீர்னு எனக்கு ட்ராப் ஆகும். அந்த வயசில் நீங்கள் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4.58 சென்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது சென்ட்ஸ்ன்ற மாதிரி பர்சன்டேஜ் இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு சிடிஆர் இருக்கும்போது ஓகே, உங்களுடைய சைட் வந்து சேஃபாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்க கொள்ள முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத இதில் என்னென்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு மட்டும் ஒரு யூகே அல்லது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து உங்களுக்கு 2லேருந்து 5 கிளிக்கு தினமுமே கிடைச்சதுன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் வந்து மேக்ஸிமம் 25க்கு மேலே போய் நின்றும். எப்படி 1.8 இருக்கிறது வந்து 25க்கு போயிடும். சரிங்களா? பேஜ் சிபிசி இருக்குது பார்த்தீங்களா? அது 0.04 இருக்காது. நார்மலாக 0. அந்த இடத்துல 25 இந்தமாரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிளிக்கு 25 சென்ட்ஸ் இந்த விதத்தில் கிடைக்கும். சரிங்களா? ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ல வந்து நமக்கு கிளிக் வரணுமே, எங்கே போகிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ப்ரைவேட்டாக வந்து டெலிகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெய்டு சர்வீஸாக அதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். 10 டேஸில் $100 எடுத்துடலாம் ஈஸியாக. பட் ஆனால் இது சேஃபான்னு கேட்டிங்கன்னா அது என்னால் சொல்ல முடியாது நண்பா. அது எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. இது நான் ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஃபுல் டேட்டா ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா 5 நாளில் 12 நாள் தான் ஆகுது. ஒவ்வொன்றும் சொல்லவோனா இன்னும் டேஸ் இருக்குது. என்னோட சைடு வந்து ஒரு 150 டார்கெட், அதுக்கு மேலே வரதெல்லாம் என்னோட சைடு தான் ஒன்றா வரக்கூடியது. ஓகேங்களா? இதை பற்றி நான் முழுசாக பேச முடியாது, ஏன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் சொல்கிறதால. சம்டைம் வேணும் அப்படின்னா வாங்க. ஓகே ப்ரோ, இப்போது இன்றைக்கான எவ்வளோ வந்துச்சு போச்சுன்னு சொல்கிறீங்க, பட் நேற்றுக்கு எப்படி வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா பாருங்கள். நேற்றுக்கு வந்து 29 சென்ட்ஸ் கிடச்சிருக்கா. இப்போ நான் எஸ்டர்டேவுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது எஸ்டர்டேவுக்கு சேஞ்ச் பண்ணதில் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்லேருந்து அவருக்கு வரும்போது சூப்பராக இருக்கும் நண்பா. ஓப்பனாக சொல்ல போனால் பேஜ் ஆர்பிஎம் வந்து எப்பவுமே 15க்கு மேலே இருக்கும். சிபிசி வந்து அதேமாரி 10க்கு போல் இருக்கும். அந்தமாரி டைமில் நமக்கு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸு பார்க்க முடியும்.
பட் என்னோட சஜஷன் என்னன்னா ஒரு நாளைக்கு $5 வந்தால் போதிக்கும். என்ன எப்படி $5 வந்தால் போதிக்கும் அப்படின்னா என்னுடைய ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பேஜ் வியூஸ் வந்து 1820 வந்திருக்கு. இது வந்து எஸ்டே நேத்திக்கான ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. அதே போல் பேஜ் ஆட் கிளிக்ஸ் வந்து பாருங்கள் 94 ஆட் கிளிக்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60 சம்திங் தான் எவ்வளோ இருந்தது, 65 எவ்வளோ இருந்தது ஓகேங்களா. பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் எனக்கு 16.23 இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தான் இருக்குது. இப்போ எங்கே 10 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதேமாரி சிபிசி பாருங்கள் 0.31 இருந்தது. நான் தான் சொன்னேன்ல அப்போவே. ஆனால் இப்போ இம்ப்ரெஷன் பாருங்கள் 5490. அதே போல் பேஜ் சிடிஆர் வந்து பாருங்கள் 5.18% இருக்குது சரிங்களா. அப்போது சிபிசி ஆர் ஆர்பிஎம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஜோடைய ஆர்பிஎம் ஏறுதோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சிபிசி ஏறிடும் ப்ரோ. அந்த பேஜோடைய ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எப்படி புரியாதுன்னா சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். நமக்கு அதர் கண்ட்ரிலேருந்து கிளிக்ஸ் வேணும். நம்ம மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10 கிளிக் மட்டும் கிடச்சதுன்னா போதிக்கும். 24 ஹவர்ஸுக்குமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணணும். 10க்கு மேலே தான் பேஜ் ஆர்பிஎம்மும் அண்ட் சிபிசியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் டாலர் கணக்கில் ஆர்பிஎம் காட்டுது. ஆனால் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா அரை சென்ஸில் தான் காட்டுது. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஓகே நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் பார்க்கணும். ஒரு நாளைக்கு $20 போது நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் சரிங்களா. எனக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வரணும்னு சொல்லலான்னு பார்த்தா இது சுற்றிக்கிட்டே இருக்கு, லோட் ஆகுது. ஓகே நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். நான் டே டு டேட் வந்து வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். நேற்றுக்கான வீடியோ இன்னுமே பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கேன். அது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா. ஆனால் டெய்லியுமே வீடியோ வந்து போஸ்ட் செய்யப்படும். ஓகே இப்போ வந்து கிடச்சிருச்சு. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்போ பாருங்கள் யூனிஸ்டேட்லேருந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூனிஸ்டேட் கனடியம் அதுலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 29 கிளிக்ஸுக்கு எனக்கு $33 கிடச்சிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்க 24 கிளிக்ஸுக்கு $21 கிடச்சிருக்கு ஓகேங்களா. இதுதான். பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ தான். 548 ஆடு கிளிக்கு வெறும் 18.89 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதேமாரி தான் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிளிக்ஸுக்கு $15 வந்து கிடச்சிருக்கு. அதேமாரி சொல்லிகிட்டே போகலாம் நண்பா. ஆக நமக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும்னா அதர் கண்ட்ரிலேருந்து வந்தால் மட்டும்தான் பாசிபிள் ஆகும். ஏன்னா அதுவே இந்தியாவில் மட்டும் இருந்ததுன்னா எப்படி பாருங்கள் 29க்கு 33, 24 கிளிக்கு 21 சென்ட்ஸு, அதாவது சாரி $21 கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போது இது மட்டும் எனக்கு இந்தியாவில் மட்டும் அப்படியே கிடச்சிதுன்னா கிட்டத்தட்ட எனக்கு 548 ஆடு கிளிக்கு சுமார் ஒரு 600லேருந்து அதுக்கு மேலே தான் நான் எடுத்திருப்பேன் சரிங்களா. இது இப்படியே ரெகுலராக அந்த அதர் கண்ட்ரியில் கிடைக்கிறது இந்தியாவில் மட்டும் ஏன் தர மாட்டேங்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே இந்தியாவில் இருக்கிறவங்களாம் எதனா தப்பு பண்ணிட்டோமா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை தானே. அப்புறம் ஏன் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி பரவாயில்ல விடுங்க நண்பா. நான் ஏன் தேவையில்லாத பிஸிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே உங்களுக்கு இது போல் ரெகுலர்ஸாக வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. தென் உங்களுக்கு என்ன ரீசனுக்காக டிஸ்லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தென் யூடியூப் வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் வேணும்னா என்ன டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். அது இல்லாமல் பெய்டு சர்வீஸாகவும் வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஏற்றி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. எந்த பிரச்சனை இருக்காது. தென் இந்த வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா. எனிவே நண்பா வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே பாய்.